Welcome. Today our topic is listening and speaking from Communicative English Unit 2. Today we are going to see Unit 2 Communication English Listening and Speaking. You can take page number 52. If you not yet take a printout from PDF, means you can download the PDF from Periyar University Communicative English second semester from website. Excuse me, we can start now. Listening and speaking. Listening and speaking. Listening to famous speeches and poems. Listening to famous speeches and poems. Okay, so we saw listening. That is, listening is a very important. And here they have given listening to famous speeches and poems. Lesson 1. Your speech is usually a formal address delivered to an audience. For example, speech. What is meant by speech? Speech நாவே என்ன? அதாவது ஒரு ஸ்பீச்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து பேச போகிறாங்க. அந்த பேச போகிறத வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கேட்க போகிறோம். ஸோ ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க, என்னது ஒரு ஃபார்மல் அட்ரஸ். ஸ்பீச் அப்படின்னாவே வந்து ஒரு ஃபார்முலாக ஒரு ஸ்டேஜ்லையோ இல்லை வந்து யாராச்சும் ஒருத்தர் லெக்சரோ யாரோ ஒருத்தர் வந்து பேச போகும்போது எப்படி இருக்கணும், ஒரு ஃபார்முலாக இருக்கணும். ஃபார்மல் அட்ரஸை தான் அவங்க பண்ணணும். ஃபார்முலா அட்ரஸ் பண்ணி யாருக்கு, டெலிவர் டு an audience. Great speeches are excellent example of ideas well expressed. அதாவது ஒரு ஸ்பீச் வந்து ரொம்ப கிரேட் ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா அவங்க வந்து ஐடியாஸை வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தால் நம்ம அது என்ன பண்ணுவோம், கிரேட் ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்வோம். Listening to speeches by people from various walks of life and variety of subject will not only increase your vocabulary but will also make you familiar with the different ways in which one uses one's tone and body language to communicate ideas effectively. அதாவது ஒரு ஸ்பீச் அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த டாப்பிக்கில் அந்த ஐடியாஸை வந்து அவங்க ஷேர் பண்ணுறது தான் ஸ்பீச் அப்படின்றது தான் மெயினான ஒரு திங். இப்போ வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து எதை பற்றியாச்சும் பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாஸை தான் சொல்லுவாங்க. இப்போ எதனாச்சும் ஒரு மூவியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மூவியை பற்றி பேசுகிறீங்க, யூஆர் கிவிங் ஸ்பீச் அபவுட் த மூவி. அப்போ ஒரு மூவியை பற்றி ஒரு ஸ்டேஜில் இல்லை இதுலேயோ வந்து நீங்கள் ஸ்பீச் கொடுக்கும் போது எப்படி கொடுப்பீங்க, ஒரு படத்தை பற்றி இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, எல்லா பாயிண்ட்டையும் சார்ட் அவுட் பண்ணி அதை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அப்போ சொல்லும் போது என்ன, கண்டிப்பாக ஒரு குட் ஸ்பீச்சாக இருக்கும். என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃபார்முலா தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் இப்போ வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து ஸ்பீச் கொடுக்கும்போது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது, இப்போ ஒருத்தர் 2 பேர் பேசுறது வந்து இட் இஸ் நாட் அ ஃபார்மல், இட் இஸ் அ இன்ஃபார்மல். அப்போ நீங்கள் வந்து நார்மலாக பேசிப்பீங்க. அதே வந்து ஒரு ஸ்பீச் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆடியன்ஸ் தான் கொடுக்குவோம். அந்த ஆடியன்ஸ் கொடுக்குறது வந்து ஃபார்முலா தான் நம்ம கொடுப்போம். அப்போ வந்து ஃபார்முலா கொடுக்குறது நம்ம என்ன சொல்லுவோம், கிரேட் ஸ்பீச்சஸ் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுவோம், ஒரு நல்ல அவங்களோட ஐடியாஸை வந்து நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் we will say it is a great speech. அதே மாதிரி லிசனிங் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப். அதாவது நிறைய பேர் நிறைய விதமாக வந்து அவங்க வாழ்க்கை முறையை சொல்லுவாங்க, மற்ற சப்ஜெக்டை பற்றி சொல்லுவாங்க. அப்படி வந்து சொல்லும் போது நம்ம என்ன பண்ணலாம், நல்ல வெக்காபுலரி, புதுசாக இருக்கிற வெக்காபுலரிஸ், இங்கிலீஷ் வெக்காபுலரிஸ், அதாவது புதுசாக இருக்க ஆங்கில வார்த்தைகளையும் நாம் என்ன பண்ண முடியும், கற்றுக்க முடியும். அதே மாதிரி பட் will also make you familiar with the different ways in which one uses one's tone. அதாவது ஒருத்தருடைய டோன் எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். அப்போ நம்ம ஒருத்தரோட ஸ்பீச் கேட்கும் போது நம்ம புது வார்த்தைகளை மட்டும் இல்லாமல் புது டோனு, அதுக்கப்புறமா அவங்களோட பாடி லாங்குவேஜும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம லிசன் பண்ண முடியும். Next, kinds of speeches. A speech is given at both formal and informal occasion to inform, persuade or entertain. Speeches by historians and scientists are largely informative. அதாவது ஒரு ஸ்பீச் நம்ம எப்படி வந்து டிவிஷனாக பிரிக்கலாம்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் வேவாக இருக்கும். அதே மாதிரி என்னென்னா அக்கேஷன்ஸ் இருக்கும், அல்லது ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறதா இல்லை வந்து ஒரு பர்சுவேட் பண்ணுறதோ ஒரு என்டர்டைன், இது எல்லாமே என்ன பண்ணுன்னா ஸ்பீச்சில் தான் அடங்கும். ஒரு ஸ்பீச்சஸை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹிஸ்டாரியன்ஸும் சயின்டிஸ்ட்டும் ஒரு ஸ்பீச்சை வந்து சொல்கிறாங்க, ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்கன்னா அப்படின்னு என்ன இருக்குன்னா அது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ஒரு இன்ஃபார்மல் வே ஆஃப் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சயின்டிஸ்ட்டும் ஹிஸ்டாரியன்ஸும் என்ன பண்ணுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்மளுக்கு இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. A speech which is meant to persuade an audience could be made by managers during a sales
pitch or by politician to encourage people to vote in favor of something or take some actions. அதாவது persuade, அதாவது நம்ம ஸ்பீச் persuade எப்படி நம்ம சொல்லுவோம், ஃபார்மல் இன்ஃபார்மல் நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து டூ இன்ஃபார்ம் நம்ம யாரை பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஸ்ட்டும் ஹிஸ்டாரியன்ஸும். இப்போ persuade அப்படின்றதுலாம் யார் சொல்லுவாங்க, அவங்களோட ஸ்பீச்சஸ் persuade ஸ்பீச்சஸ்லாம் யாருடைய ஸ்பீச்சாக இருக்கும் அப்படின்னா ஒரு மேனேஜரோட ஸ்பீச்சாக இருக்கலாம், அவங்களோட ப்ராடக்டை வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது வந்து ஒரு பொலிட்டீஷியனோட ஸ்பீச்சாக இருக்கலாம், ஏன்னா வந்து அவங்களுக்கு ஓட் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் எடுப்போம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோன்னு சொல்லிட்டு persuade பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்பீச்சஸ்லாம் என்னது அப்படின்னா persuade ஸ்பீச்சஸ். நெக்ஸ்ட் வந்து என்டர்டைனிங் ஸ்பீச். என்டர்டைனிங் ஸ்பீச்சஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கிவன் அட் இன்ஃபார்மல் கேதரிங்ஸில் தான் இருக்கும். ஃபார்மல் கேதரிங் இருக்காது, இன்ஃபார்மல் கேதரிங் லைக் டின்னர் பார்ட்டிஸ் ஆர் டீம் பார்ட்டிஸ், வெட்டிங் அந்த மாதிரி இருக்கும்போது டு ரைஸ் எ டோஸ்ட் அண்ட் தீஸ் ஆர் நாட் மென்ட் டு டீச் எனி திங் டு தி ஆடியன்ஸ். இந்த மாதிரி என்டர்டைனிங் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து எதுவுமே மேக்ஸிமம் டீச் பண்ண இருக்காது. The speech rely heavily on anecdotes and humor, while the other kinds of speeches may be used sparingly. மற்ற ஸ்பீச்சில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து மெயினான கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து இந்த ஸ்பீச்சஸ் தான். நெக்ஸ்ட், there is no hard and fast rule that one needs to adhere while preparing a speech. However, to fulfill one's purpose and to communicate effectively, one should equip oneself to both prepare and deliver speeches. You would come across several occasions, both now while in college and later in your career, when you may have to deliver a speech. For instance, you may have to prepare a speech for an event in college, a welcome speech or deliver the vote of thanks, or a speech to share the concept note of an event, or for an oratorical competition. Most of you would make a seminar presentation in the classroom or summarize your project at a viva voice. So see, these are இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம ஸ்பீச்சஸ் பார்த்தோம். மற்ற ஸ்பீச் என்ன அப்படின்னா நம்ம எப்படி லேர்ன் பண்ணிப்போம், நம்மளோட காலேஜ் லெவலில் லேர்ன் பண்ணிப்போம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஒகேஷன்ஸில் லேர்ன் பண்ணிப்போம், இல்லை வந்து நம்ம கெரியர்லேயும் நம்ம லேர்ன் பண்ணிப்போம் எப்படி வந்து நம்ம ஸ்பீச்சை வந்து டெலிவர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், may have to prepare a speech for an event. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் ஸ்பீச் இல்லை வந்து vote of thanks அதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து when we prepare நம்ம எப்போ ப்ரிப்பேர் பண்ணாலுமே நம்மளுக்கு அந்த வெக்காபுலரிலாம் ரைஸ் ஆகும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் அந்த மாதிரி. இப்போ நிறையா டைம் வந்து நம்ம எப்படி வந்து நம்மளோட ஸ்பீச்சை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்னா செமினார் ப்ரெசன்டேஷன், கிளாஸ் ரூமில் சம்மரைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான சின்ன சின்னதெல்லாம் நம்மளோட when we are learning, அதாவது நம்ம படிக்கும் போது நம்ம காலேஜ் லெவல்லையோ இல்லை ஸ்கூல் லெவல்லையோ நம்ம அந்த மாதிரி ட்ரெயின் ஆகும்போது we will learn the how to speech. அதாவது சில பாயிண்ட்ஸ் எல்லாமே, அதாவது ஒரு ஸ்பீச்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. பட் ஆனால் வந்து எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு கிடையாது. ஆனால் ஒருத்தர் வந்து நம்ம பேச பேச ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட ஸ்டைல் ஆஃப் கிவிங் ஸ்பீச் வந்து டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ் எப்படிலாம் இருக்குது, ஸ்பீச்சஸ் வந்து என்ன டைப்ஸ், நம்ம கைண்ட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் டெலிவரி ஸ்பீச்சஸ் குட் பி கிளாசிஃபை ஆஸ், அதாவது அவங்க ஸ்பீச்சை வந்து எப்படி டெலிவர் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ் வந்து சொல்லணும். ஸ்பீச் ஃப்ரம் மெமரி, ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்பீச் ஃப்ரம் மெமரி அண்ட் செகண்ட் delivery based on a manuscript. Next, extempore and impromptu. Last one is impromptu. Although speeches could be composed and delivered in different ways, they generally follow a common format. The introduction contains a hook to draw the audience attention. அதாவது சில ஃபார்மேட் நம்மளுக்கு வந்து சிலதில் நம்மளுக்கு ஃபார்மேட்டாக இல்லைனாலுமே சில இம்பார்ட்டண்ட் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம வந்து we must follow. என்ன ஃபார்மேட்? ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும். கண்டிப்பாக அதுக்கு என்ன பண்ணணும், ஆடியன்ஸ் அட்டென்ஷன் வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அந்த இன்ட்ரொடக்ஷன் சொல்லணும். It highlights what would be spoken about in the speech, the purpose, and prepares the audience to pay attention to what is to follow. So when we are saying that, அந்த ஒரு பர்டிகுலராக சொல்லும் போது நம்ம ஆடியன்ஸ் என்ன பண்ண போகிறோம், எதுக்காக சொல்கிறோம், ஏன் சொல்கிறோம் அப்படின்றதையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். The hook may be anecdote, a joke, or interesting facts or statistics that is gripping. அதாவது அந்த இன்ட்ரொடக்ஷனில் சொல்கிற இட் கண்டெய்ன்ஸ் ஹூக் டு, அதாவது நீ என்ன
கண்டென்ட்டை பற்றி பேச போகிறீங்க அப்படின்றது வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு இது இருக்கணும். அது கொடுத்தாவே ஆடியன்ஸ் லிசன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது எப்படி வேணா இருக்கலாம், ஆனெக்டோட்டாக இருக்கலாம், ஜோக்காக இருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸாக இருக்கலாம், எது வேணாலுமே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து the body has the main point supported by details, real-time examples or statistics. In a persuasive speech, the speaker presents arguments and counter arguments to convince the audience in believing their point of view. The main bodyல என்ன இருக்குது அப்படின்னா டீட்டெயில்ஸ். அதாவது ஒரு பாயிண்ட்டு சொல்லும் போது அந்த பாயிண்டில் இருக்கிற என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லணும். அதே மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்பிளாக சொல்லணும். அந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி இருந்தது சொல்ல விட இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லலாம். இப்போ கரண்ட்டில் இல்லை அப்படின்னா we can say it at the past. In a persuasive speech, the speaker's presents argument. அதுவே வந்து ஒரு persuasive speechல இருந்ததுன்னா ஆர்கியூமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும், கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டும் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வந்து என்னென்னா கன்க்ளூஷன். இந்த கன்க்ளூஷன் எப்படி இருக்குன்னா சம்மரைஸ் த கீ பாயிண்ட். அந்த கீ பாயிண்ட்டை வந்து சம்மரைஸ் பண்ணும். அதாவது இன்ட்ரொடக்ஷன் இருக்கணும், மெயின் பாயிண்ட் இருக்கணும், கன்க்ளூஷன் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபார்மேட். த ஸ்பீக்கர் மேக்ஸ் அன் அப்பீல் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் ஆர் மோட்டிவேட்ஸ் தி ஆடியன்ஸ் டு டிசைட் இன் த கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் ஆஃப் அ persuasive speech. These are all the important thing. Next வந்து the easiest way to learn to make a good speech is to learn from example. History is filled with remarkable speeches made by world's top leaders and performers. அதாவது நம்ம ஒரு ஸ்பீச்சை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸை படித்தா மட்டும்தான் we can deliver a good speech. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நிறைய பர்சன்ஸை வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து வேர்ல்ட் டாப்பஸ்ட் லீடர்ஸாக இருப்பாங்க. அவங்க லீடராக இருக்கும்போது அவங்க எப்படி ஸ்பீச் கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம படிக்கும் போது we can know how to give speech. Activity 1. Research on the internet to make a list of a few famous orator and the occasions at which they made their most popular speech. ஸோ இதுதான் வந்து ஆக்டிவிட்டி. இல்லை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ன, ஜவஹர்லால் நேரு a tryst with destiny delivered on the eve of India's independence. அன்னைக்கு வந்து கொடுத்த ஸ்பீச் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து கரெக்டாக ஒரு மோஸ்ட் பாப்புலர் ஸ்பீச் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி 2, ப்ரீ லிசனிங் ஆக்டிவிட்டி. ஃபஸ்ட் வந்து சர்ச் ஆன் த இன்டர்நெட் அண்ட் ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் Malala. In which year was she awarded the Nobel Prize? Discuss some qualities of Malala, the younger achievers that you would like to evaluate. So listening practice here they have given. Listening you can go and refer in the YouTube Nobel Peace Prize acceptance speech by Malala. If you put that it will come. In page number 54 we have activity 3, that is here they have given 15 questions they have given here. In this you must go and see the speech of Malala and you can interconnect with these questions. You must what type of speech is it, you must find out. If you find out answers for these questions it will be very very useful to you to prepare a speech when they ask you to do. See here at the end transcript of, after 15th question, transcript of Malala speech. This is the speech in English which was transcribed, the Malala speech. You can okay, we will read this and by reading it we will see the 15 questions how it interconnected with these things, and while reading this and while answering to those things we will come to know how to give a good speech. Okay, we will start now. We have here page number 54, the transcript of Malala speech. It in the name of God, the most merciful, the most beneficent. Your Majesties, Your Royal Highnesses, distinguished members of the Norwegian Nobel Committee, dear sisters and brothers, today is a day of great happiness for me. I am humbled that the Nobel Committee has selected me for this precious award. Thank you everyone for your continued support and love. Thank you for the letters and cards that I still receive from all around the world. Your kind and encouraging words strengthen and inspire me.
I would like to thank my parents for their unconditional love. Thank you to my father for not clipping my wings and for letting me fly. Thank you to my mother for inspiring me to be patient and to always speak the truth, which we strongly believe is the true message of Islam. And also thank you to all my wonderful teachers who inspired me to believe in myself and be brave. I am proud, in fact, I am very proud to be the first Pashtun, the first Pakistani and the youngest person to receive this award. Along with that, I am pretty certain that I am also the first recipient of the Nobel Peace Prize who still fights with with her younger brothers. I want there to be a peace everywhere, but my brothers and I are still working on that. I am also honored to receive this award together with Kailash Satyarthi, who has been a champion for children's rights for a long time, twice as long, in fact, than I have been alive. I am proud that we can work together and show the world that an Indian and a Pakistani, they can work together and achieve their goals for children's rights. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுவர் மெஜஸ்டின்னு சொல்லிட்டு அவங்க டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. கடவுளை அட்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள அட்ரஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க தேங்க்யூ சொல்கிறாங்க எல்லாருக்குமே, அவங்க டீச்சர்ஸ், அவங்க பேரண்ட்ஸ், அவங்க ஃபாதர், அதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணுறாங்க இந்த அவார்டை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இந்த அவார்டு வந்து நான் இந்த இடத்து பாகிஸ்தானிலேருந்து இந்த அவார்டை நான் வாங்கிறதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பிரதர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அவார்டுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கைலாஷ் சத்யர்த்தி who has been a champion for children's rights for a long time, twice as long, in fact, அவங்கள பற்றியும் சொல்கிறாங்க. I was also honored to receive அந்த அவார்டை பற்றியுமே அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், டியர் brothers and sisters, I was named after the inspirational Malala of my world, who is the Pashtun Joan of Arc. The word Malala means grief stricken, sad, but in order to lend some happiness to it, my grandfather would always call me Malala, the happiest girl in the world, and today I am very happy that we are together fighting for an important cause. ஸோ அவங்க வந்து அவங்க பேரண்ட் எப்படி, அவங்க வந்து ஃபேமிலியில் இருக்கவங்க எப்படி அவங்கள கூப்பிடுவாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க இங்கே. அதே மாதிரி இப்போ வந்து அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்றதை பற்றி சொல்கிறாங்க. திஸ் அவார்ட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் மீ, இட் இஸ் ஃபார் தோஸ் forgotten children who want education, it is for those frightened children who want peace, it is for those voiceless children who want change. அதாவது குழந்தைங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா படிப்பு தேவை, அதுக்கப்புறம் ஒரு பீஸ் இல்லாமல் இருப்பாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். பட் ஆனால் வந்து அதர் சைடு, அதாவது நம்மளுக்கு இருக்கிறதுக்கு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயோ இல்லை அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நிறைய குழந்தைங்க வந்து நம்ம நிறைய மூவிஸில் நிறைய இதில் பார்த்துருப்போம். குழந்தைங்க வந்து ரொம்ப பேர் வந்து கஷ்டப்படுறாங்க, ஒரு நிம்மதி இல்லாமல் சாப்பாட்டுக்காக போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். I am here to stand up for their rights, to raise their voice. It is not time to pity them. It is a time to take action, so it becomes a last time. So it becomes a last time that we see a child deprived of education. அதாவது நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கக்கூடாது, நம்ம அதுக்காக என்ன பண்ணணும், முயற்சி எடுக்கணும். we must take some action அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. I have found that people describe me in many different ways. Some people call me the girl who was stood by the Taliban, and some the girl who fought for her rights. Some people call me a Nobel laureate now. However, my brothers still call me that annoying bossy sister. As far as I know, I am just a committed and even stubborn person who want to see every child getting quality education, who wants to see women having equal rights, and who want peace in every corner of the world. So அவங்க வந்து எதுக்காக
கஷ்டப்பட்டாங்க, எதுக்காக வந்து இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃபில் பார்த்திங்கன்னா எஜுகேஷனை பற்றி பேசுகிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து எஜுகேஷன் வந்து கிடைக்கல, குழந்தைங்க கேர்ள்ஸ் மெயினாக வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கல, அதை பற்றியும் பேசுகிறாங்க. ஸோ நான் படித்த மாதிரி இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இட் அரௌண்ட் 60 pages அவங்களோட ஸ்பீச். அதாவது நம்ம ஒரு ஸ்பீச்சை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா இவ்வளோ பெரிய ஸ்பீச் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நம்மளோட அதாவது நீங்கள் பேசணும்னு விருப்பப்பட்டால் நிறைய பேசலாம், அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்பீச்சை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம பேசணும். இப்போ வந்து இங்கே ஆக்டிவிட்டி 4 பேஜ் நம்பர் 60ல் இங்கே ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. லிசன் டு த ஃபாலோயிங் ஸ்பீச் அண்ட் அனலைசிஸ் தெம். while listening to them pick out a phrases, words and sentences that you may wish to see while preparing a speech of your own. இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல இந்த மாதிரி லிங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த லிங்க் எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா போயிட்டு நீங்கள் வந்து லிசன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் இருக்கிற ஃப்ரேசஸ், வேர்ட்ஸ், சென்டென்ஸ் அதெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்பீச்சஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து அதை லேர்ன் பண்ணிக்கலாம். அதை வந்து மீனிங் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு லிசனிங் டு ஸ்பீச்சஸ், லிசனிங் டு த ஸ்பீச். நான் வந்து ஃபுல்லாகவும் படிக்க ரொம்ப டைம் ஆகும், நீங்களே படிச்சுக்கலாம், அதுக்காக தான் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து லெசன் 2 பேஜ் நம்பர் 60ல் லெசன் 2ல் வந்து லிசனிங் டு போயம்ஸ். அதாவது லிசனிங் டு எ போயம் ரீட் அலவுட் இஸ் போத் அ சோர்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் அண்ட் லேர்னிங். எ போயம் இஸ் மென்ட் டு பி ரீடிங் அலவுட் ரிவீல்ஸ் த போயம்ஸ் ரிதமிக், மெலடிக் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் குவாலிட்டிஸ். அதாவது லிசனிங் டு அ போயம், ஒரு போயமை நம்ம லிசன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட ரிதமிக், அது எவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, அதே மாதிரி அதில் வந்து டிஃப்ரெண்ட்டான குவாலிட்டிஸை தான் வந்து நம்ம பார்ப்போம். இங்கே லிசனிங் டு ஆத்தர்ஸ் ரீட் தேர் ஓன் ஒர்க் பிரிங் அஸ் வெரி க்ளோஸ் டு த ஒர்க் ஸ்டோன். அதாவது நம்ம ஒரு ஆத்தரை பற்றியே நம்ம போயம்ஸை படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அவரோட டோன் என்ன டோன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். லிசனிங் டு ரெக்கார்டிங்ஸ் ஆஃப் அ போயம் டு ரீட் அலாங் வித் தெம் இட் வில் ஹெல்ப் யூ டு டியூன் இன் வித் த அப்ரோப்ரியேட் தீம் டு reveal the meaning of the poem. ஸோ ஒரு போயமை நம்ம லிசன் பண்ணும்போது அதோட ரிதம் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரிவீல் ஆகும், அது எல்லாமே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா படிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு போயமை லிசன் பண்ணுறதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு ஸ்பீச்சுக்கும் போயமை லிசன் பண்ணுறதுக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க, இந்த லிங்க்கில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த போயமை வந்து படிச்சிருக்காங்க, அந்த போயமை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லிசன் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஆக்டிவிட்டி. இப்போது இந்த லிங்க் கொடுத்துருக்கிறதுல என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம லிசன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டான வேர்டு, ஃப்ரேஸஸ், சென்டென்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம டிக்ஷனரியில் மீனிங் கண்டுபிடிச்சி நம்மளோட ஸ்பீச்சில் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்காக தான் வந்து இந்த லிசனிங் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக லிசனிங் டு த ஸ்பீச்சஸ் ஆஸ் வெல் அஸ் லிசனிங் டு அ போம், இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து லிசனிங். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். அநேகமாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல், ஷேர் அமாங் யோர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் மட்டும் பார்க்காம கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்ற டிபார்ட்மெண்ட் மட்டும் இருப்பாங்களா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.